கதவடைப்பு செய்யப்பட்டதாக ஒரு செய்தி. என்னடா ஒரு தேசம் எப்படி கதவடைப்பு செய்யப்படும் என்று உங்களுக்கு புரிகிறதா? சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அமெரிக்காவில் 2 அவை உண்டு. இந்தியாவில் இருப்பதை போன்று செனட் மற்றும் காங்கிரஸ். அந்த செனட் அவையில் ஒரு மசோதா, நிதியுதவி மசோதாவை அங்கீகரிக்க தவறியதால் இதனால் தற்போது அங்கு அரசு முடங்கியிருக்கிறது. அதை கொஞ்சம் நான் விளக்கமா தர போறேன். இந்த தங்க விலைக்கும் அமெரிக்காவினுடைய கதவடைப்புக்கும் என்ன காரணம்? நேற்றைக்கு அமெரிக்காவினுடைய செனட்ல மசோதா பில் பாஸ் பண்றாங்க. அந்த மசோதாவில் 60 எம்பிக்களின் ஆதரவை பெற வேண்டும். ஆனா அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலைமையிலான அந்த அரசாங்கம் 55 வாக்குகளையும், எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி டெமோக்ரேட் 45 என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது. ஆனா உங்களுக்கு இப்ப என்ன ஒரு கேள்வி வரும்னா, 55 45ங்கும் போது 55 தானே பெரிது அப்படின்னா அப்படி இல்லை. இந்த மசோதாவுக்கு குறைந்தபட்சமாக 60 எம்பிக்களின் ஆதரவை பெற வேண்டும். ஆனால் அமெரிக்காவினுடைய ஆளும் கட்சி 55 பெற்றதால் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே 60 பெறாத பட்சத்தில் இது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாததால் அக்டோபர் 1 புதன்கிழமை அதிகாலை 12:01 மணிக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டது. இது உலகத்துல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இதனால அத்தியாவசியமற்ற அரசு சேவைகளை நிறுத்த இதன் மூலம் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம் இம்பார்ட்டனோ அது மட்டும் தான் அமெரிக்காவில் ரன் ஆகும். இது போக விமான பயணத்தை தடை செய்யலாம். முக்கியமாக பொருளாதார அறிக்கைகளை அமெரிக்காவினுடைய எக்கனாமி அந்த நோட்டிபிகேஷன் தாமதப்படுத்தலாம். ஏன்னா முடிவு எடுக்க முடியாது. என்ன R&Dன்னு சொல்லக்கூடிய ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அலுவலகங்கள், சிறு வணிக கடன்கள், அங்க கமர்ஷியலா கொடுக்கக்கூடிய கடன்கள், அபிஷியலுடைய மிக முக்கியமாக இராணுவ கேந்திரங்கள், சர்வதேச முடிவுகள் எல்லாம் தாமதமாகி எல்லா முடிவுகளும் அறிவிப்புகளும் வெளியானதன் விளைவாக ஊழியம் செய்பவர்கள், அமெரிக்க ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லாத விடுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறார். என் சம்பளம் கிடையாது, வீட்டுக்கு போ